அஃபர்மேஷன்ஸை தொடர்ச்சியாக கேட்கும்போது எனக்கு நிறையா ஹெட்டேக் வருது, இல்லை ஒரு மாதிரி ஃபுல் டே ஒர்க் பண்ணால் நமக்கு என்ன டயர்ட்னஸ் இருக்குமோ அது அஃபர்மேஷன்ஸ் கேட்டு முடிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். சில பேர் அஃபர்மேஷன் கேட்டால் தூக்கம் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்றதுக்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோ. நார்மலாக நம்மளுடைய மூளைக்கு ஒரு நேரத்தில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணிக்க முடியும் ஒரு அளவு இருக்கலாம். அப்போது நம்ம நிறையா விஷயங்களை தொடர்ச்சியாக கேட்டே இருக்கோம், இல்லை கற்றுக்குறோம், இல்லை ஒரு புக் எடுத்து ஒரு ஃபுல் டே படிச்சிங்கன்னா கூட நம்ம மைண்ட் அதுக்கு மேலே எதையும் கன்சியூம் பண்ண முடியாமல் டயர்ட் ஆகிடும். அந்த ஒரு ஃபீலிங் தான் அஃபர்மேஷன் கேட்கும்போதும் இருக்கும். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம தொடர்ச்சியாக கேட்குறது. அப்படி கேட்கும்போது ஒரு அஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அது கிட்டத்தட்ட 3 or 4 டைம்ஸ் லூப் ஆகிருக்கும். ஸோ ஒரு 5 minutesல ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 70 ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஒரு 1 hour அஃபர்மேஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஸ்டேட்மெண்ட்ஸ் பக்கம் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்கள் கான்சியஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு உண்டான டயர்ட்னஸ் தான் நீங்கள் பார்க்குறது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஹெட்டேக் வருதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னா நிறுத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 5 hours கேட்கணும்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அல்டிமேட் கோல் இருக்குது, அதை நீங்கள் கான்ஷியஸாக ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு நிறையா விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக மாறணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் 5 hours கேளுங்கன்னு சொல்லுவேன். அதர்வைஸ் உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸை இல்லை உங்கள் லைஃப்க்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை கேட்டால் கூட போதும் தான். ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக கேட்கும்போது ஹெட்டேக் வருது, இல்லை எனக்கு டிசீனஸ் வருது, இல்லை எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல். ஏன்னா அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கான்ஷியஸ் கன்சியூம் பண்ணுறதுனால தான். இதுக்கு என்ன ஒரு சிம்பிளாக ஐடியானா, நீங்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா எனர்ஜி உங்களுக்கு ட்ரெயின் ஆக நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி ரீகெயின் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் தான். நீங்கள் அளவாக கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்குன்னா அதுக்கு உண்டான பிரேக் கரெக்டாக கொடுத்து கேளுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கும்போது இந்த மாதிரி ஹெட்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் ரெக்கவர் ஆகிறீங்களோ அப்போ கேட்டால் கூட பரவாயில்ல தான். நிறைய பேர் தூங்கும்போது கேட்குறீங்க, அதுவும் நல்லது தான். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நன்றி.